ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த சண்டே உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க, ரூம்மேட்ஸோடு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஜேர்னி வந்துட்டு கவிதையில் ஒரு யாழிசையாக ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரீடராகவும் ரைட்டராகவும். இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க போயமோட கவிதையோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வினாவினுள் விடை. என்னடா வினாவினுள் விடை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்கே தொலைச்சமோ அங்கே தான் தேடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வினாவினுள் விடை. நம்ம கேள்விக்குள்ளேயே தான் நமக்கு பதில் இருக்குது. நம்ம அதை யாருமே யோசிக்க மாட்டோம், எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருப்போம். நம்ம கேள்விக்குள்ளேயே பதில் இருக்குது. அதை யோசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அது மாதிரி இன்றைக்கி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாமா? தேடும் அனைத்தும் ஒரு விதமான புன்னகையே, தேடும் அனைத்தும் ஒரு விதமான புன்னகையே. தேடல் என்ற ஒன்று இல்லையெனில் உறவுகளும் இல்லை, இப்பூலோகமும் இல்லை. தேடல் என்ற ஒன்று இல்லையெனில் உறவுகளும் இல்லை, பூலோகமும் இல்லை. உனது கேள்விக்கு நீயே விடை, உனது கேள்விக்கு நீயே விடை. உன்னில் தேடு மனிதா, உன்னுள் தேடு, புதிரும் புதிர்ந்து போகும். என்னங்க, கவிதை நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? தேடல்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் லைஃப்லேயும் டிஃப்ரெண்ட் புதுசாக இருக்கும் இல்லையா? அதே தான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு அது நல்லதாகவும் இருக்கும், ஒருத்தருக்கு அது கெட்டதாகவும் இருக்கும். கெட்டதை அனுபவமாக ஆக்கிட்டு அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம். இதுதான் வினாவினுள் விடை. எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். யாழிசை. தேங்க்யூ.